வழக்கறிஞர் எல்டி தாஸ் பேசுகிறேன். விசில் சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் விரும்பி விசில் சத்தத்தை அந்த அளவுக்கு உருவாக்குனாங்க. அந்த பெண்களுடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கிகளுடைய தோட்டாக்களின் சத்தம் கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது. வணக்கம். ஒரே நாளில் மட்டும் 5 இடங்களில் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதிலும் குறிப்பாக கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து அந்த குழந்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி குற்றவாளிக்கு வந்து நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். இதே போல் தான் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பாதிக்கப்பட்ட போது காவல்துறை அதிகாரிகளும் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த மதன் சார் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தாப்புல விரைவாக தண்டனை வாங்கி கொடுக்குறான் குற்றவாளிக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே காவல் கண்காணிப்பாளர் மதன் சார் தன்னோட பணியை கரெக்டாக செஞ்சார். அதில் வந்து நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் நீதித்துறையிலையும் எங்களுக்கு 77 நாளில் தீர்ப்பு கிடைச்சிது. அந்த இதில் இது காவல்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறது, வழக்கு நடத்தி விரைவாக தீர்ப்பு வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே ஓகே. ஆனால் தண்டனையை எப்போ நிறைவேற்றுவாங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. அதன் காரணமாக கூட குற்றவாளிகள் பெருகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, உடனடி தீர்வாக தமிழக முதல்வர் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய காவல்துறையை பாலியல் குற்றங்கள், அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய கொடூர அரக்க மனம் கொண்ட அந்த அரக்கர்களை உடனடியாக என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய அரசாங்கம் முழுக்க ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி, அதுவும் குறிப்பாக பெண்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம். விசில் சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் விரும்பி விசில் சத்தத்தை அந்த அளவுக்கு உருவாக்குனாங்க. அந்த பெண்களுடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கிகளுடைய தோட்டாக்களின் சத்தம் கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக தமிழக முதல்வர் இது சம்மந்தமாக குற்றவாளிகளுக்கு என்கவுண்டர், இது மாதிரியான சம்பவங்களில் நடக்கும்போது என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. இது ஒரு சாமானியனா என்னோட கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன்.